பிள்ளை போல முழங்காலில் நடந்தே திருப்பீடம் வருகின்றோம். ஜபமாலை ஏந்தி திருமாலை சொன்னோம், அருள் மழை பொழியும் அம்மா. திருத்தேரின் பின்னே கும்பிடு சேவை விரும்பி செய்கின்றோம். குடும்பத்தில் துன்ப துயரங்கள் மறைய நம்பியே தொடர்கின்றோம். பரலோக தாயே கரம் ஏந்தி வந்தோம். பரலோக தாயே கரம் ஏந்தி வந்தோம். வரம் தர வாரும் அம்மா. பரலோக தாயே பார்ப்போற்றும் மரியே பாதம் பணிகின்றோம். பரிதவிக்கின்றோம், பாசத்தில் வந்தோம், பரிந்துரை வேண்டுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அளவிலாத சகல நன்மையும் சுரூபமாயிருக்கிற சர்வேஸ்வர சுவாமி, நீச மனிதருமாய் நன்றி அறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்கள் மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவருடைய திரு சன்னதியிலே இருந்து ஜெப பண்ண பாத்திரமானவராய் இருந்தாலும் தேவருடைய அளவிலாத தயை நம்பிக்கொண்டேன். தேவருக்கு ஸ்துதியும் வணக்கமாகவும் புனித தேவமாதாவுக்கு தோத்திரமாகவும் 53 மணி ஜெபம் பண்ண ஆசையாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து பராக்கலாமல் முடிக்க தேவருடைய ஒத்தாசை கட்டளை பண்ணியுள்ளோம். சுவாமி ஆமேன். பரிசுத்த ஆவியை தேவரில் எழுந்தருளி வாரலும் பரலோகத்தை நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரித்திருடைய பிதாவை கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுலைகளை பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உறுப்பினங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாக இருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாக இருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவிரானதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய திருக்குறள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். சுவாமி ஆமேன். விசுவாச பிரமாணம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம்
எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசுநாதர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோமாக. இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக. மது ஆட்சி வருக. திருவிழாவின் பின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். பரம தந்தையாம் இறைவனுக்கு மகளாயிருக்கிற தூய இறை அன்னையே, எங்களிடம் விசுவாசம் பலனளிக்கும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனை இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, அணிந்தாயே பவிலாதுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எண்களும். ஆமென். திருமகனாம் இறைவனுக்கு தாயாயிருக்கிற தூய இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அரந்தமரே வாழ்காண்டவர் உடனே பெங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனை இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே பாய்களா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியராய இறைவனுக்கு மிகவும் ஏற்படவராயிருக்கிற தூய இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அரந்தவரே வாழ்காண்டவர் உடனே பெங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனை இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே பாய்களா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓய் நேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரை விண்ணுலக பாதலை வழி நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கபரி அழைத்தூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வார்த்தை கேட்டு ஜெபிப்போமாக. இருக்கிற எங்கள் தந்தை மதுமைய தூய நீன போற்ற பெருக. மத ஆட்சி வர்க்கம் முத திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அதில் மரியே வாழ்க. ஆண்டவர் எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கடைய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, அணிந்தாயே பவிலாதுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரண்ட மரியே வாழ்க. ஆண்டவர் எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கடைய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, அணிந்தாயே பவிலாதுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரண்ட மரியே வாழ்க. ஆண்டவர் எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கடைய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, அணிந்தாயே பவிலாதுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரண்ட மரியே வாழ்க. ஆண்டவர் எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கடைய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, அணிந்தாயே பவிலாதுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரண்ட மரியே வாழ்க. ஆண்டவர் எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கடைய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, அணிந்தாயே பவிலாதுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரண்ட மரியே வாழ்க. ஆண்டவர் எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கடைய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, அணிந்தாயே பவிலாதுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரண்ட மரியே வாழ்க. ஆண்டவர் எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கடைய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, அணிந்தாயே பவிலாதுகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓய் நேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரை விண்ணுலக பாதலை வழி நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும்.
அதிதூரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரிலே, ரபேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் இத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 10 மணி ஜபத்தையும் உமது சோஸ்தலம் உண்டா கூட்டி அஜிஷ்ட தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமேன். வாழ்க ஆண்டவர் எங்களுக்கு விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகிலும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, ரமணியின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை ரபியின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே திருவளையப்படதும் எப்பதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில் என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினான கன்னிகையே, தய உள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயபரியா கேட்டு தந்தருளும் சுவாமி. ஆமேன். ஜென்ம பாவமலாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, ரமணியின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை ரபியின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, ரமணியின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை ரபியின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, ரமணியின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை ரபியின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, திருசன்னதியில் ஆனந்தமுடனே பாடிடுவோம். ஆண்டவரே, திருசன்னதியில் ஆனந்தமுடனே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடோ இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையா எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரோ.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனிதர்களான ஆண்ட்ரூ டுங்லாக் மற்றும் அவருடைய தோழர்களின் பாடுகளை ஆண்டுதோறும் மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். பக்தியுள்ள எங்கள் வேண்டுதலுக்கு நீர் செவிசாய்த்து அவர்களுடைய தளராத விசுவாசத்தை நாங்கள் பின்பற்றி வாழ செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 8 முதல் 20 முடிய. யூதா அரசன் யோயாக்கிமின் 3ஆம் ஆட்சியாண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகத்நேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்து தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமற்ற, அழகுமிக்க, எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற, அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த, அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சார்ந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகின்றேன். ஏனெனில் உங்களையொத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றி இருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும். நீங்கள்தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் உம் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும்.
அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 நாள் சோதித்து பார்த்தான். 10 நாட்கள் ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக களையுள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாகவும் காணப்பட்டது. ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டுமென்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம், விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தைக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டறிந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 21வது அதிகாரம். இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். இயேசு, இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, பாபிலோனிய அரசன் நெபுகத்நேசர் தனது படையில் தகுதி வாய்ந்த இளைஞர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். இந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களை வைத்து
என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பினான். அவர்கள் உடல் நலமும் உடல் பலமும் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்பினான். எனவே அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்க ஏற்பாடு செய்தான். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தை சார்ந்த 4 பேர்களும் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை பார்க்கின்ற பொழுது தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 இளைஞர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அரசனுடைய கட்டளை என்ன? அரசன் கொடுக்கக்கூடிய உணவை உண்ண வேண்டும், அரசன் கொடுக்கக்கூடிய அந்த மதுவை அவர்கள் குடிக்க வேண்டும். ஆனால் இந்த 4 இளைஞர்களும் சொல்கிறார்கள், நாங்கள் யூதர்கள், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது தான் எங்களுக்கு முக்கியம். அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது மிகச்சிறந்தது. ஒருவேளை நீர் எங்களை கட்டாயப்படுத்தினால் எங்கள் உயிரை விட நாங்கள் கடவுளுடைய கட்டளையைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவனும் பயப்படுகின்றான். அவன் சொல்கிறான், ஒருவேளை மன்னன் தெரிந்திருந்தால், இந்த விஷயத்தை அறிந்தான் என்றால் நீங்களும் கொல்லப்படுவீர்கள், நானும் கொல்லப்படுவேன். தயவு செய்து என் வாழ்க்கையை காப்பாற்றி விடுங்கள் என்று சொல்லி அவன் கெஞ்சி கேட்கின்ற பொழுது இந்த 4 இளைஞர்களும் சொல்கிறார்கள், எங்களுக்கு மரக்கதி போதும், அதே நேரத்தில் கொஞ்சம் தண்ணீர் போதும், 10 நாட்கள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடும். ஒருவேளை நாங்கள் உடல் மெலிந்து காணப்பட்டோம் என்றால் நாங்கள் அந்த உணவை உட்கொள்கின்றோம். ஆனால் எங்கள் கடவுள் எங்களை கைவிட மாட்டார், எங்கள் கடவுள் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த இளைஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். 10 நாட்கள் கழிந்து பார்க்கின்ற பொழுது அரசன் கொடுத்த உணவை உண்ட இளைஞர்களை விட இந்த மரக்கறியையும் தண்ணியும் குடித்த இந்த இளைஞர்கள் மிகவும் தைரியமாக மனத்திடம் பெற்று இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நம்பிக்கை வேண்டும். தானியேல் புத்தகத்திலே நாம் அதைத்தான் வாசிக்கின்றோம். கடவுள் மீது நம்பிக்கை. எந்த சூழலிலும் கடவுள் கைவிட மாட்டார், கடவுளை ஒருபோதும் நம்மை புறக்கணிக்க மாட்டார் என்ற அருமையான ஒரு செய்தியைத்தான் இந்த நாளில் குறிப்பிடுகிறது. நற்செய்தி வாசகத்திலே வருகின்றோம், அந்த கைம்பன் 2 செப்பு காசுகளை தான் போட்டார். ஒருவேளை நம்முடைய பார்வையிலே அது ஒன்றுமில்லாத ஒரு பணமாக தெரியலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது பாராட்டு பெற்றது. அதற்கு 2 காரணம். பற்றாக்குறை இருந்தும் அவள் கடவுளை நம்பினாள். அடுத்த வேலை பற்றி அவள் பெரிதாக எண்ணவில்லை, மாறாக கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். 2வதாக மனம் நோகாமல் அவர் காணிக்கை போட்டார். கொடுக்க வேண்டுமே, கடமைக்காகவோ அல்லது கேட்டுவிட்டார்களோ என்று சொல்லி அந்த கடமைக்காக அவள் போடவில்லை, மாறாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிறைவோடு அவள் காணிக்கை செலுத்தினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாடு நமக்கு இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. உன் கடவுள் உன்னை கைவிட மாட்டார். ஒருவேளை நீ கரடுமுரடான பாதையிலே நடக்கலாம், அல்லது கண்ணீரின் பாதையிலே நீ நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது எதிர்பார்த்தது எப்போது நடக்குமோ என்று சொல்லி விழிமேல் வெளி வைத்து நீ வாழ்வை நகன்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடியது, உன் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். நமது நம்பிக்கை கடுகளவாது இருக்கட்டும். ஆண்டவர் குறிப்பிடுகிறார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த நம்பிக்கை கூட நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் பரிசுத்தமான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனிதர்களுக்கு உறுதியளிக்கும் தந்தையே, உம்முடைய மறைசாட்சிகள் நினைவாக நாங்கள் தரும் காணிக்கை தயவா ஏற்றருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக எங்களுக்கு அறிவித்தீர். தூய ஆவியினால் உடலெடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் உளமாற ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள், இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய கொரிய நாட்டை சார்ந்த மறைசாட்சிகள் புனித ஆண்ட்ரூ மற்றும் அவருடைய தோழர்கள், மற்றும் எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித ஸ்நாபகர்லப்பர் மற்ற புனிதரோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கும் தெய்வமே, வல்லமை நிறைந்த ஆண்டவரே, ஆற்றல் மிகுந்தவரே, உமக்கே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மாட்சியும் புகழ்ச்சியும் உமக்கு மட்டுமே. எங்கள் ஆண்டவரே, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி செக்கரியா புத்தகத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்து வருகின்றீர். முது உள்ளங்கையில் எங்களை தாங்கி வருகின்றீர். நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரை நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, முதல் வாசகத்திலே உம்மீது நம்பிக்கை கொண்டு 4 இளைஞர்களை ஆசீர்வதித்தீரே. எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்தீரே. இதோ ஏழை கைம்பன் 2 செப்பு காசுகளை காணிக்கை செலுத்தினாள் என்ற வார்த்தையை கேட்டதும் கடவுள் மீது அவள் கொண்டிருந்த நம்பிக்கையை நாங்கள் உணர்ந்து பார்க்கின்றோம். எங்கள் அன்பார்ந்த தகப்பனை, நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு உமது தெய்வீக ஆற்றலை தாரும். ஆண்டவரே, உமது சமூகத்திலிருந்து எங்களை புறக்கணித்து விடாதையும். குற்றங்கள் குறைகள் இருந்தீன் ஆண்டவரே, நீர் மன்னிக்கும் தெய்வம். மன்னிப்பது உமது இயல்பு. ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ ஆண்டவரே அதை உடைத்து போடும். இஸ்ராயேலை நீர் ஆசீர்வதித்தது போல இதோ எங்களையும் ஆசீர்வதித்தருளும். யாக்கோப்பை நீர் தொடர்ந்து வழி நடத்தியது போல எங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தியருளும். ஆண்டவரே, உடலிலும் உள்ளத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். நாங்கள் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து போகாமல் உமது கண் பார்வையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் மறைந்து போகாதபடி ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். குயவன் கையில் களிமண் போல ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் எங்களையே உமக்கு தருகின்றோம். நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களுடைய செயல்களை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறைவனின் செம்மறி, கடவுளின் புனிதமான ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா,
என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் நிறைவா, நலம் தரும் மருந்தாயினில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வயனில் வா வா, நிம்மதி வாழ்வயனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அழியாத உணவே என் நிறைவா, ஆன்ம ஒளியாயெனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாயெனில் வா வா, அனுதின உணவாயெனில் வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும், என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும், என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சி ஊட்டும், எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு நிறைந்த இறைவா, உம்முடைய மறைசாட்சிகளின் வாழ்க்கையில் திருச்செல்வியின் மறையுண்மையை வியத்தக முறையில் விளங்க செய்தீரே. இத்திருப்பலியால் நாங்கள் கிறிஸ்துவோடு ஒன்றிருந்து மக்கள் அனைவரின் மீட்புக்காக திருச்சபையில் திடமுடன் உழைத்திட தயவாய் அருள் புரிவீம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாளை மாலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே, புனித மறைமாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சவரியாரே, எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லோயலானேசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. மரியே வாழ்க.